சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வி ஆ, கருப்புக்கு கால் பண்ணி சேதுக்கிட்ட நடந்த எல்லா விஷயம் சொல்லிட்டாங்க. அதாவது இங்கே ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரி போட்ட பிளான் படி அவங்களுடைய பேரை யூஸ் பண்ணாமல் ஒரு சில பொறுக்கி பசங்க எங்கள் ஹோட்டலை வந்து அடித்து நொறுக்க போகிறதாகவும் எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அடிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. தயவு செஞ்சு எனக்காக போயிட்டு சேதுவை அந்த ஹோட்டலில் கொஞ்சம் இருக்க சொல்லுங்கள். அங்கே ரவுடி பசங்க வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க. உங்களை பார்த்தா கண்டிப்பாக யாரும் இந்த பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கருப்புட்ட சொல்லி கருப்பும் வேறு வழி இல்லாமல் சேது அங்கே அழைச்சிட்டு போகிறாரு. அதே மாதிரி அங்கே பொறுக்கி பசங்க வந்து சண்டை போடுறாங்க. அப்போதைக்கு கரெக்டாக சேது தக்க நேரத்தில் போய் எல்லாருமே அடித்து ஓட விட்டுறாரு. எல்லாருமே ஓடியும் போயிடுறாங்க. சேது அங்கே லாஸ்ட்டாக 2 பேர் அடிக்கும்போது அவங்கள பிடிக்க நினைக்கிறாரு. ஆனால் அவங்களும் மிஸ் ஆகி ஓடிடுறாங்க. இருந்தாலும் சேதுக்கு இங்கே ஒரே யோசனையாக இருக்குது. ஏமாமா எதுக்கு இந்த தமிழ்ச்செல்வி ஹோட்டலுக்கு இந்த பொறுக்கி பசங்க வந்து வேணும்னே சண்டை போட்டாங்க? அவள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்க, இல்லை மாப்பிள்ள, தங்கச்சி கால் பண்ணுச்சு. கால் பண்ணி இது மாதிரி சொன்னிச்சு விஷயத்த மட்டும், அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே சொல்ல மாப்பிள்ளன்னு சொல்ல, மாமா அவளுக்கு கால் போட்டு உனக்கு யார் சொன்னா, என்ன சொன்னாங்க, எதுக்காக அவங்க வந்து இங்கே சண்டை போட்டாங்க, என்ன பிரச்சனை அப்படின்றது கேளு மாமா நீனு அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே கருப்பும் கால் பண்ணுறாரு தமிழ்ச்செல்விக்கு. தமிழ்ச்செல்வி கால் பண்ண, அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், தமிழ் இது மாதிரி வந்து பொறுக்கி பசங்களாம் சேர்த்து அடித்து வெட்டிட்டாமா. ஆனால் யாரும்மா அவங்க, எதுக்காகம்மா நம்ம ஹோட்டலில் வந்து அடித்து நொறுக்க பார்த்தாங்க, ஏன் அவங்க அப்பா அம்மாலாம் அடிக்க பார்த்தாங்க, அவங்களுக்கு உனக்கு என்னமோ சம்மந்தம் இருக்குன்னு கேட்க, அது இல்லைண்ணே, இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சில பேர் தான் வேணும்னே ஏதோ பிரச்சனை பண்ண நினைக்கிறாங்க. எப்போது இந்த ஹோட்டலை சேது தான் வச்சு கொடுத்தான்னு தெரிஞ்சப்பயே நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பொறுக்கி பசங்க வேணும்னே பிரச்சனை பண்ணணும் காரணத்துக்காகவே வந்திருக்காங்க. ஆனால் அவங்கள யார் அமிச்சது அப்படின்னு தெரியலன்னு எனக்கு அப்படிங்கிற மாதிரி தா தமிழ் செல்வி சமாளிக்கிறாங்க. அதை புரிஞ்சுட்ட கருப்பு, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கருப்பாக இருந்து வேலை பார்த்துன்னு சொல்லிட்டு, சேது அது ஒன்றும் இல்லைப்பா, அவருக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அது எப்படி தெரிஞ்செல்லாம் தெரிலங்குது, அதனால தான் அது ஏதோ சொல்லுதுப்பா, இதில் ஏதோ பிரச்சனை கம்மி தெரியுதுப்பா எனக்கு அப்படின்னு கருப்பு சொல்ல, சேது ஒன்று, என்னவோ பிரச்சனை இருக்க போகுது, நம்ம ஹோட்டல்னு தெரிஞ்சுமே அவன் இந்த சுற்றுவட்டத்தில் கை வைக்கிறான், அதோட அந்த பசங்களாம் பார்த்தா இங்கே இருக்கிற ஆளுமே தெரியலையேமாமா அப்படின்னு சொல்ல, அதுதான் கருப்பு எனக்கும் புரியல, இங்கே இருக்கிற ஆளுமே தெரில, உள்ளூர் ஆளாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கும், இந்த ஹோட்டல் யாருதுங்கிறது தெரிஞ்சிருக்கும், அப்படி இருக்கும்போது அவனுங்க வந்து இங்கே கை வீச காட்ட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடி வாங்கிட்டு போன எல்லாருமே அங்கே போய் சொல்கிறாங்க பசுபதிக்கிட்ட, இது மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலில் போய் அடித்து நொறுக்கணும், நொறுக்கிட்டு இருக்கும்போது அந்த அவங்க ஓனரையும் அடிக்க போனோம். அப்போதைக்கு ஒருத்தவன் சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்தான். உள்ளே வந்து எங்கள் எல்லாருமே போட்டு அடித்து புரட்டி எடுத்துட்டான். நல்ல வேளை நாங்கள் யாருமே அவன்கிட்ட மாட்டல, எல்லாமே தப்பிச்சு வந்துட்டோம் அவன் சொல்ல, பசுபதி ரொம்பவே கொந்தளிக்கிறாரு. என்னடா சொல்கிறீங்க, என்னோட ஆளுங்களே அடிச்சிட்டானா, யாரா அவன் அப்படி விசாரிக்கவும், அது வந்து சேது அந்த ஊருடைய பிரசனுடைய பையன், அவன் தான் வந்து சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லவும், அவன் யாராவது வந்துட்டு போட்டோம், பசுபதியுடைய ஆளுங்க மேலே கை வைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு ஒரு தைரியம் வேணும், அப்படி கை வச்சவன் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது, ஒன்று இருந்தால் அவன் நம்ம கூட இருக்கணும், இல்லைனா அவன் கண்டிப்பாக கடவுள் கூட தான் இருக்கணுமே தவிர இந்த பூமியில் இருக்கிறதுக்கு அவனுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி பசுபதி முடிவு பண்ணுறாரு. அந்த நேரத்தில் கரெக்டாக தாமரையும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, சித்தப்பா என்ன சித்தப்பா ஹோட்டலுக்கு போன வேலை முடிஞ்சான்னு கேட்க, இல்லைம்மா நம்ம பசங்களும் போயிட்டு ஹோட்டலில் இருந்த எல்லா ஜாமானையும் அடித்து நொறுக்கியிருக்காங்க, நொறுக்கிட்டு அவங்களையும் அடித்து நொறுக்கும்போது யாரோ சேதுவாமே அவன் வந்து குறுக்க வந்து எல்லாருமே சண்டை போட்டு பிரச்சனையாகி எல்லாமே அங்கே தேவையில்லாத கூட்டம் கூடின்னு சொல்லி ஓடி வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லவும், தாமரை ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன சித்தப்பா இப்படி ஆயிடுச்சு, நான் இந்நேரம் நீங்கள் அந்த ஹோட்டலு அவங்க எல்லாரையும் அடித்து ஓட விட்டுருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல, விடு தாமரை, எப்போதுமே நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிக்காமல் விட மாட்டோம், அப்படி நீங்களே பாதியில் வேண்டாம்னு சொல்லணும் கண்டிப்பாக நாங்கள் விடவும் மாட்டோம், அதோட என் ஆளுங்க ஒருத்தர் கை வச்சுருக்கான், அவனை சும்மா விடணும்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, தாமரை உடனே, ஐயோ சித்தப்பா அவர் ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் தாமரை, அவர் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர், அவர் எதுவும் பண்ணிடாதீங்க சித்தப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியே தாமரை, ஆமாம் சித்தப்பா அவரை விட்டுருங்க, ஆனால் அந்த ஹோட்டல் வச்சுருக்காங்களே அவங்கள மட்டும் அடிங்க எனக்காக அப்படின்னு சொல்லுவோம், சரி தாமரைன்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே இருக்க பசங்களாம், ஐயா அப்போது அந்த பையனை விட்டுலாமான்னு கேட்க, ஏய் ஏன் விடணும், அவளுக்காக சும்மா சொன்னேன், நம்ம பசங்களை ஒருத்தன் கை வச்சிருக்கான் அப்படிங்கும்போது அவனை சும்மா விட்டுட்டா நீங்கள் என்ன மதிப்பீங்களா, அவனை போங்க தேடி போங்க, அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து அவனை சமயம் பார்த்து குத்தி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் போஸு ராஜாங்கத்துக்கு தெரியாமல் சொத்துக்களை எப்படி அமுக்கலாம்னு சொல்லி பிளான் போடுறாரு. ஏற்கனவே வந்து சுய உதவி குழுன்னு சொல்லி 2,00,000 ரூபா பணத்தை வாங்கி அதில் ஐஃபோன் வாங்கி நந்தினி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பிரச்சாரத்துக்கு தேவையான காசுன்னு சொல்லி கேஷியர்கிட்ட அளவுக்கு அதிகமாக பணத்தை வாங்கினாரு. கேஷியர் சொல்கிறாங்க, ஐயா பிரச்சாரத்துக்கு இவ்வளோ காசுலாம் ஆகாதுங்களே அப்படின்னு சொல்ல, கேஷியரை
நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. நான் சொல்கிற கணக்கை மட்டும் நீங்கள் எழுதிக்கிங்க. இனிமே உங்களுக்கு கணக்கு பிள்ளை நான் தான். ஸோ நான் சொல்கிற கணக்கை ஏன் எதுக்குன்னு கேட்காம எழுதணும். நான் கேட்குற பணத்தை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். புரியுதா அப்படின்னு சொல்லி போஸ் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறாரு. வீட்டுக்கு போனால் ஈஸ்வரிட்ட போஸு ஒரு லட்ச ரூபா பணத்தை விடுறாரு. அதை பார்த்து ஈஸ்வரி, போஸு எதுனா அந்த பணம்னு கேட்க, கேஷ் எடுத்து வாங்கிட்டு வந்தாம்மா அப்படின்னு சொல்லுவோம். கேஷ் எடுத்து வாங்கிட்டு வந்தியா, என்னன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தான்னு சொல்லுவோம். போஸ் நடத்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஈஸ்வரி ஒன்று, டேய் போஸு, நாம் ஒன்றும் இந்த சில்லுத்தனமாக 1 லட்ச ரூபா 2 லட்சம் சம்பாதிக்க போகிறது கிடையாதா. இந்த ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டையை பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நீ நல்லபடியாக எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ராஜாங்கத்தோடைய செல்ல புலியாக இருந்துக்கோ. அப்படி மட்டும் இருந்துட்டா அப்படின்னா இந்த மொத்த சொத்து நமக்கு வந்துடும்டா போஸு. அப்புறம் நாம் ஜாலியாக இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவோம். தெரியுதுமா, இனிமேல் எந்த பிரச்சனையும் நடக்காது. நான் இனிமேல் குடிக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக ராஜாங்கத்துக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இந்த சொத்தை மொத்தமாக நம்ம ஆட்டையை போட தான் போகிறோம். அதனால் நீ எந்த பயமும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருமான்னு சொல்லி இந்த இடத்துல போஸு சொல்கிறாரு. ஒரு பக்கம் சேது பயங்கரமாக குடிக்க ஆரம்பிக்கிறாரு. கருப்பு எவ்வளோ சொல்லியுமே கேட்கல. தான் அப்பா தன்னை மதிக்கலை. தான் அப்பாவை பொறுத்த வரைக்கும் தன்னை வெறுத்து ஒதுக்கிட்டாரு. என்ன புள்ளே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் நான்லாம் எதுக்காக மாமா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது இங்கே பயங்கரமாக குடிக்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தா கரெக்டாக அந்த ஒயின் ஷாப்பில் பாரில் அங்கே காலையில் ஹோட்டலில் அடித்து நொறுக்க வந்த 2 பேர் உட்காந்து சரக்கு அடிச்சிட்ருக்காங்க. அதை சேது பார்த்துட்ருக்காரு. அவனுங்க அப்போ தான் வந்து உட்காரானுங்க. ரொம்பவுமே தெனாவட்டா சரக்கு கேட்குறானுங்க. அதை கொண்டு வந்து ஒரு பையன் கொடுக்கும்போது, என்னடா சைடிஸ் யார் கேட்பா, இப்போ எடுத்துகிட்டு போன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவனும் போயிட்டு அவன் சொன்ன சைடிஸ்லாம் எடுத்துருவாரு. எடுத்து வரும்போது அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இல்லையாடான்னு சொல்லி அவன் மூஞ்சி மேலே அடிக்க அவன் ஒன்று அங்கே பிரச்சனையாகுது. அந்த டைமில் சேது தான் அங்கே போகிறாரு. பார்த்தா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க மாமான்னு சொல்ல கருப்பும் ஒன்று யோசிச்சு பார்க்குறாரு. ஆமாம் மாப்பிள்ள, இவங்களை எங்கேயோ பார்த்தோமே, தேவையில்லாமல் அந்த பையனை பிரச்சனை பண்ணான்னு பாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, விடுமாம்மா நான் போய் என்னன்னு கேட்டவான்னு சொல்லுவோம். மாப்பிள்ள இதுக்கு தான் சொல்கிறது, ஒன்று இங்கெல்லாம் அழைச்சிட்டு வருது இல்லையா, நான் வீட்டுக்கு போனா கேட்க மாட்டேன், இங்கே தான் போகணும் இங்கே தான் போகணும்னு சொல்லி வலுக்க டைமே இங்கே அழைச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து இப்படி பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக அப்பாவோட காதுக்கு போகும் மாப்பிள்ள. இந்த விஷயம்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லுவோம். செய்து ஒன்று அப்படியே அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது, இனிமேல் இது பண்ணவே மாட்டேவான்னு சொல்லி திரும்புகிறாரு. திரும்பும்போது அப்போ தான் கருப்பு ஞாபகம் வருது. மாப்பிள்ள அவனை இங்கே பார்த்து மாதிரி சொன்னல, அவனுதையா காலைல தமிழ் சொல்லி ஓட்டு வந்து பிரச்சனை பண்ணது. என்னம்மா சொல்கிற? ஆமாய்யா, தமிழ் சொல்லி தங்கச்சிக்கிட்ட ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை பண்ணால அது அவன் தான் சேது அப்படின்னு சொல்லுவோம். சேது பயங்கரமாக கொந்தளிச்சிடாரு. உடனே திரும்பி போய் சேரோடு இட்டு உதைக்கிறாரு. அவனுங்க 2 பேரும் சண்டைக்கு வரானுங்க. சேது காலையில் 10 பேர் சமாளித்தார். இந்த 2 பேர் சும்மா விடாங்களா, 2 பேருமே போட்டு புரட்டி எடுக்கிறாரு. 2 பேரும் ஓட முயற்சி பண்ணும்போது கருப்பும் சேதும் மடக்கி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவன் 2 பேரும் அடித்து உங்களை யாரை அனுப்புனா அப்படின்னு கேட்கும்போது அவன் எல்லாருமே சொல்கிறான். இது மாதிரி தாமரோட சித்தப்பா தான் எங்களை அனுப்பிச்சுட்டாரு. தாமரன்னு சொல்லி ராஜாங்க குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்காமே, அந்த பொண்ணு அந்த கடையை அடித்து உடைக்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லவும் சேது அப்படியே உறைஞ்சி போயிறாரு. என்னம்மா மாமா இதெல்லாம் தாமரை சொல்லி இந்த பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். கருப்பொண்ணு அதான் மாப்பிள்ள எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லுவோம். சரி மாப்பிள்ள இவங்களை அப்படியே விட்டுறக்கூடாது, புடி 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிடிச்சி பைக்கில் ஏற்றுறாங்க. ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இங்கே சேது கத்துறாரு போதையில், எல்லாம் வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெளில வராங்க. ராஜாங்க வந்து, சன்னியாசி யார் இவனுங்க, ஏன் இவன் 2 பேரும் பிடிச்சிங்க நிப்பாடி வச்சிருக்கான், என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லுவோம். சன்னியாசி ஒன்று, சேது என்னப்பாச்சு, யாருப்பா இவனுங்க அப்படின்னு கேட்கவும் கருப்பு ஒன்று நடந்ததுன்னு சொல்கிறாரு. சேது இப்போ அவங்கள பிடிச்சிட்டாங்க. எப்படியோ காலைல தாமரை தான் கால் பண்ணி சொல்லி அந்த ஹோட்டலை அடித்து நோக்க சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த வேலை பார்த்தான்னு தெரியும் தாமரை அப்படின்னு சொல்லவும் ராஜாங்க திரும்பி தாமரையை பார்க்குற. சாவித்திரி ஒன்றுமே பேச அமைதியாக நிற்கிறாங்க. அவங்களும் சொல்கிறானுங்க, எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தாங்க ஐயா, எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க தான் எனக்கு பணம் தரோம் அடித்து நொக்க சொன்னாங்கன்னு சொல்லவும் இங்கே ராஜாங்கம் செம்மையாக கொந்தளிக்கிறாரு. உடனே ராஜாங்கம் தாமரை அவங்க சொல்லலாம் உண்மையான்னு கேட்க தாமரை பேச அமைதியாக நிற்க சேது பக்கத்தில் போய் பலான்னு வர்ற தாமரைக்கு. தாமரை அப்புறம் எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம் நாங்கள் தான் பண்ணோம், ஆனால் எல்லாத்தையும் காரணம் நாங்கள் இல்லை, ஈஸ்வரி தான் சொல்லி ஈஸ்வரியை கேட்காட்ட ஈஸ்வரி எதுவுமே பேச முடியல. அடி பாவி கடைசியில் என்ன போட்டு கொடுத்துட்டு போயிடல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜாங்க பார்க்குறாரு, ஈஸ்வரி இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா, உன் பிள்ளையை ஒழுங்காக வளர்க்க துப்பு இல்லை, ஆனால் என் பிள்ளையை பற்றி என்கிட்டயே குறை பேசி என்னையே அவனை வெறுத்து ஒதுக்க வச்சிட்டல, சி நீதான் ஒரு பொண்ணான்னு கேட்க சன்னியாசி ஒன்று நேராக போகிறாரு. ஈஸ்வரியை பார்த்து பலான்னு வர விட்றாரு. ஏன்டி நல்லா குடும்பத்தெலாம் பிரிக்க நினைக்கிறேன் நீனு, உனக்கு இதான் பொழப்பா அப்படின்னு சொல்லி சன்னியாசி பயங்கரமாக ஈஸ்வரி திட்டி அடிக்கிறாரு. அங்கே இருந்தால் எல்லாருமே அப்படியே உறைஞ்சி போய் பார்க்குறாங்க. அப்போ தான் ராஜாங்க புரிய வருது, போஸ் நம்ம புள்ள, அதனால தான் இவ்வளோ பொறுமையாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ருக்கான், நாம தான் அவன் தப்பாக புரிஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சேதும் அப்பா பார்த்து, அப்பா இப்பயாச்சும் பேசுங்கப்பா, நான் தெரியாமல் தவறு பண்ணிட்டேன், ஆனால் எப்போதுமே அப்படி இருக்க மாட்டாப்பா, எனக்கு நீங்கள் தான்ப்பா இல்லாமல் முக்கியம்னு சொல்லி சேது ராஜாங்கத்தை காலை போய் பிடிச்சி அழுகுறாரு. உடனே ராஜாங்கம் ஒரு நிமிடம் அப்படி இருந்துட்டு அப்புறமா சரிப்பா ஏன் சரி அப்பாவுக்கு மேலே இந்த கோபம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேதுவை கட்டி பிடிக்கிறாங்க.